மையத்தை குளிப்பாட்டுறது வந்து அது சில பேர் வந்து ஒவ்வொரு முறைப்படி செய்கிறாங்க. அது வந்து குளிப்பாட்டுறது வந்து சில பேர் ஓதிக்கிட்டே ஈமான முஜமீல் ஈமாமல முஸ்தபில் அப்படின்னு சொல்லி குளிப்பாட்டுறாங்க. சில பேர் வந்து அவங்கவுங்க விருப்பப்படி நெற்றியில் களிமா எழுதுகிறாங்க, நெஞ்சில் எழுதுகிறாங்க. அதெல்லாம் சரியான முறைப்படி எப்படி செய்யணும்? அது வந்து நீங்கள் வந்து தஞ்சாவூரில் வல்லத்தில் ஒரு ஸ்டால் போட்டு அறிவிச்சிருந்தீங்க. அது எத்தனை பேர் பார்த்தாங்க பார்க்கல தெரியல. ஆனால் முறைப்படி எப்படி செய்யணும் அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். புக்கு இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. அதுபோல் மையத்தை கடைசி குளியல் அது நம்ம வந்து அல்லாத்தால குளியல் வந்து சரியான முறைப்படி அமைகிற மாதிரி செய்கிறதுக்கு நீங்கள் ஆளுநர் ஏற்பாடு பண்ணால் ரொம்ப நல்லா. சரி, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு இறந்து போனவரை குளிப்பாட்டுவது, இறந்து போன ஆளை குளிப்பாட்டி தான் நம்ம அடக்கம் பண்ணுறோம். அவரை கழுவி குளிப்பாட்டுறோம் இல்லையா? இறந்து போன ஆணு பெண்ணாக இருந்தாலும் நம்ம குளிப்பாட்டி அடக்கம் பண்ணுறோம். குளிப்பாட்டும் பொழுது சில துவாக்களை சில ஓதி விட்டு குளிப்பாட்டுகிறார்கள். ஈமான முஜ்மலி ஈமான முஃபஸ்ஸல்னு சொல்லி சில விஷயங்களை ஓதி விட்டு குளிப்பாட்டுகிறார்கள். நெத்தியில் சில களிமாக்களை எல்லாம் எழுதுகிறார்கள், நெஞ்சில் எழுதுகிறார்கள், மஞ்சள்னால சந்தனத்தினால் என்ன செய்வாங்க, இப்படியெல்லாம் கற்பூரத்தை கொண்டுலாம் எழுதுவாங்க. இது மாதிரிலாம் செய்கிறார்களே, இப்படிலாம் செய்யணுமா அல்லது குளிப்பாட்டுவதற்குண்டு என்னமாவது ஒழுங்குமுறைகள் இருக்குதான்னு கேட்குறாங்க. குளிப்பாட்டுவதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதலில் அதுக்குண்டு எந்த விதமான திக்ரும் கிடையாது. குளிப்பாட்டும் பொழுது இந்த துவா ஓத வேண்டும், குளிப்பாட்டும் பொழுது இந்த திக்ரை ஓத வேண்டும், இந்த ஆயத்தை ஓத வேண்டும் என்ற மாதிரி அல்லாவும் சொல்லவில்லை, அல்லாவுடைய ரசூலும் சொல்லவில்லை. குளிப்பாட்டுதல் என்பது சுத்தப்படுத்துகிற ஒரு வேலை தானே தவிர அதுக்குண்டு ஓதுவதற்குண்டு இவங்க சில வசனங்களை என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்லி ஆமன்து பில்லாஹின்னு சிலது போட்டு ஓதுறாங்க. இதெல்லாம் வந்து இவங்களாக கற்பனையாக உண்டாக்கி கொண்டதே தவிர இதுக்கு மார்க்கத்து சம்பந்தம் கிடையாது. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, நெத்தியில் சிலதெல்லாம் எழுதுறாங்க. நெத்தியில் நெஞ்சிலெல்லாம் என்ன செய்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த களிமா எழுதுனா சொர்க்கம் போயிடுவான்னு. எழுதுனா சொர்க்கம் போயிட முடியுமா? இங்கே இருக்கணும். நெஞ்சில் களிமா வைக்கணும்னா என்ன இருக்கணும், நெஞ்சுக்குள்ளே வைக்கணும், நெஞ்சுக்கு மேலே எழுதுறது கிடையாது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற களிமா எல்லாருக்கும் அவசியம். அது உள்ளத்தில் ஒருத்தர் நம்பணுமே தவிர நெஞ்சில் எழுதணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களிமாவை எழுதி அனுப்புங்கன்னு சொன்னாங்களா? அவங்க காலத்தில் எவ்வளோ பேர் மௌத்தா போனாங்க, அவங்களுக்கெல்லாம் மறந்துடாமல் கரெக்டாக நீங்கள் வந்து நெஞ்சில் களிமா சொல்லி எழுதி அனுப்புங்கன்னு சொன்னாங்களா? இல்லை. அவங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவங்க மகள்களே 3 மகள் மௌத்தா போயிருக்கிறாங்க. ஒரு மகளுக்கு கூட இந்த மாதிரி நெத்தியில் களிமா எழுத சொல்லியோ நெஞ்சில் எழுத சொல்லியோ அல்லது குளிப்பாட்டும் போது இந்த மாதிரியான திக்ர்களை செய்ய சொல்லியோ அவங்க சொல்லவே கிடையாது. குளிப்பாட்டுவதற்கு அவங்க என்ன சொன்னாங்க என்று கேட்டால், அவங்க மகள் வந்து ஜைனபு மௌத்தா போன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, வர்றாங்க, வந்து குளிப்பாட்டுற பெண்களை நோக்கி சொன்னாங்க, நீங்கள் வந்து அவங்கள வந்து குளிப்பாட்டும் பொழுது வலது புறம் இருந்து ஆரம்பிங்கள். இப்தஅன பி மயாமினிஹா. குளிப்பாட்டுற சட்டம் அவ்வளவுதான். குளிப்பாட்டும் பொழுது இப்போ வலது கை இருக்கிறது, இடது கை இருக்கிறது. வலது கை பக்கமாக தண்ணீரை ஃபஸ்ட்டு ஊற்றி விட்டு அப்புறம் வந்து இடது கை பக்கமாக என்ன செய்யணும், ஊற்ற வேண்டும். இது தான் குளிப்பாட்டுறக்குள்ளே ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து குளிப்பாட்டும் பொழுது 3 முறை அல்லது 5 முறை அல்லது 7 முறை என்று ஒற்றைப்படையாக தண்ணீரை ஊற்றுங்கள். அதை தண்ணி ஒரு 3 தடவை ஊற்று. குளிப்பாட்டுனா போட்டு ஒரு ட்ரம்மு தண்ணியெல்லாம் காலி பண்ண வேண்டியதில்லை. ஒரு 3 தடவை தண்ணியை ஊற்றி விட்றோமா விடலாம். 4 தடவை ஊற்றிட்டோம்னா இன்னொன்று சேர்த்து 5ஆக ஊற்றிட வேண்டியது. 6 தடவை ஊற்றிட்டோம்னா இன்னொன்று சேர்த்து 7ஆக ஊற்றிட வேண்டியது. அந்த உடம்புடைய அழுக்கை பொறுத்து தேவையை பொறுத்து என்ன செய்வாங்க, தண்ணீர் ஊற்றுவாங்க இல்லையா? தண்ணி ஊற்றுற அந்த அளவை எண்ணிக்கொள்ள வேண்டும். எத்தனை தடவை தண்ணி ஊற்றுக்கிறோமோ அது வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். 3, 5, 7, 9, 11 அந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி. அதுக்கு லிமிட்லாம் கிடையாது. 3 ஊற்ற வேண்டிய பாடிக்கு 3 ஊற்றுங்க, அதிகம் ஊற்ற வேண்டிய பாடிக்கு அதிகம் ஊற்றுங்க. அந்த அதிகம் எவ்வளோ இருக்கணும்னு கேட்டால் ஒத்தப்படையாக இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து அதில் வந்து இலந்தை இலைன்னு அந்த அரபு நாட்டில் இருந்துச்சு. அந்த இலை அந்த தண்ணியில் கலந்துக்கிறங்க. இப்போ நம்ம நாட்டில் இந்த வேப்பிலையெல்லாம் கிருமி நாசினின்னு சொல்கிறோம் இல்லையா? வேப்பிலையை கலந்தால் அந்த இதெல்லாம் வராதுக்கு, கிருமிலாம் வராதுன்னு. அந்த மாதிரி இலந்தை இலையை வந்து அந்த சமூகத்தில் வந்து இப்போ நமக்குலாம் இலந்தை இலைலாம் கிடைக்காது. அப்படி கிடைக்குமையானால் அந்த தண்ணீரில் இலந்தை இலையை கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கற்பூரத்தை கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தண்ணியில் கொஞ்சம் கற்பூரத்தை கலந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து குளிப்பாட்டி கொள்வது ஒரு முறை இருக்கிறது. இவ்வளவு தான் அதுக்குரிய முறையே தவிர
இதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த குளிப்பாட்டுவதற்கொண்டு உள்ள அந்த பில்டப் கொடுக்குறதை பார்த்தீங்கன்னா அது பெரிய பயங்கரமான ஒரு விஷயம். எவனுமே குளிப்பாட்ட வரமாட்டான், எனக்கு தெரியாதுங்கிறான். அட ஒரு மொத்த பண்ணல கழிவு ஒரு பெரிய வேட்டா இது, நான் மாட்டேன் நீ மாட்டேன்னு சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டால் இவங்களா ஏற்றுக்கொண்ட இல்லாத சடங்குகளின் காரணமாகத்தான் இதெல்லாம் செய்கிறார்கள். அதனால் குளிப்பாட்டுவது வந்து இது மாதிரி செஞ்சு குளிப்பாட்டி துணியை போட்டு போத்திட வேண்டியது, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுக்கத. இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யணும். அதனை குளிப்பாட்டுறது வந்து ஆண்களுக்கு ஆண்கள் குளிப்பாட்ட வேண்டும், பெண்களுக்கு பெண்கள் குளிப்பாட்ட வேண்டும். ஆனால் கணவன் மனைவி மட்டும் என்ன இருக்குது, விதிவிலக்கு இருக்கிறது. ஒரு மனைவியை விரும்பினால் கணவன் குளிப்பாட்டி கொள்ளலாம், மனைவி விரும்பினால் கணவனை குளிப்பாட்டி கொள்ளலாம். ஆனால் வந்து அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க அந்த இடத்துல கூடுதல் கவலையாக இருப்பாங்கங்கிறதுனால அது வந்து செய்ய மாட்டாங்க. செஞ்ச தப்பு இல்லை. கணவன் மனைவி தவிர மற்றவர்களாக இருந்தால் ஆண்கள் குளிப்பாட்ட வேண்டும், பெண்களை ஏன்னா குளிப்பாட்டும் பொழுது என்ன இருக்குது, ஒரு அவங்களுடைய உறுப்புகள்லாம் பார்க்க வேண்டிய நிலை வரும் இல்லையா, அதனால வந்து அதை தடை செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான். இதை தவிர குளிப்பாட்டுக்குன்னு ஒரு சட்டம்லாம் கிடையாது. இது சம்பந்தமாக விவரமாக மரணத்திற்கு பின் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட ஒரு 30 மணி நேரம் ஓடக்கூடிய டிவிடி வெளியிட்டிருக்கிறோம். மூத்துக்கு பிறகு என்னென்னலாம் செய்யணுமோ அவ்வளவும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த டிவிடியில் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அல்லது ஜனாசாவின் சட்டங்கள் என்று சொல்லி நினைஞ்சிருக்கிறோம், புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அதில் இந்த டீட்டெயிலாம் விவரமாக என்ன இருக்குது பார்த்து கூடுதலாக தெரிஞ்சுக்கிறேன்.